வெல்கம் டு அகப்பை கறி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோட்டோரமாக இருக்க தள்ளுவண்டி கடைகளில் செய்யக்கூடிய சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரையை செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ஒரு தவாவில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கரம் மசாலா பட்டை 2 சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து முடிஞ்சால் இடித்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்திருக்கேன். 1-2 அரைச்சா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா உடைச்சி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த நேரத்தில் சீரகம் சேர்த்துக்கணும். இந்த நேரத்தில் சீரகம் சேர்க்குறதுனால சீரகத்தோட முழு ஃப்ளேவரும் அப்படியே இந்த சிக்கனில் இருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சிக்கனை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம பெப்பர் சேர்க்கணும். இன்றைக்கி நான் 3 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை 2ஐயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். ரோட்டு சைடு தள்ளுவண்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.